பிரைஸ் பி டு ஜீசஸ். இன்னைக்கு தேவன் உங்களிடத்துல என்ன திரும்ப சொல்கிறாங்க, உன்னை யார் விசாரிச்சா என்ன, விசாரிக்கிறலா என்ன, நான் உன்னை விசாரிக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. பாருங்களேன், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பொருள் உதவியாக இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் பலவீனப்பட்டு ஒரு அன்புக்காக கூட ஏங்கிட்டு அவங்க என்னை விசாரிக்கலையே அப்படின்ட்டு நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கீங்க தானே. பாருங்களேன், நீங்கள் நேசித்த ஒருத்தர் உங்களை விசாரிக்க முன்வரவில்லை, ஆனால் நம்மளை நேசிக்கிற தேவன் நம்மளை விசாரிக்கிறேன்னு சொல்கிறாரு. எப்போ தெரியுமா, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை விசாரிப்பாராம். நீங்கள் வேணால் பைபிளில் எல்லா இடத்துலையும் பாருங்களேன், தேவனை நோக்கி பார்த்த ஜனங்கள் வெட்கமடையாமல் தானே இருந்திருக்கு. தேவன் எல்லாத்தையும் விசாரிக்கிறவர், அதுவும் நியாயமாய் விசாரிக்கிறவர். ஒரு உடம்பு முடியவில்லைனாலும் பரவாயில்லை, ஒரு வேதனையில் இருந்தாலும் ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம பாவமே செஞ்சிருந்தாலும் நம்மளை விசாரிக்கிற தேவன் அவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு. நம்மளுடைய வேதனைகளையும் நம்மளுடைய கவலைகளையும் நம்ம யார் விசாரிக்கணும்னு எதிர்பார்க்கமோ அவங்க மேலே இல்லை, நம்மளை விசாரிக்கிறவர் மேலே நம்ம வைத்து விடணும். இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென். பிரைஸ் டு பி ஜீசஸ்.